لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم حمد الله الولي صلى على خير النبي باسم خير منجلي يا سيدي خير النبي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم فتان طلبت منك يا شفيع المذنبين ثوبي طاهر عن سواك سيدي خير النبي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم شوف نظرة الرحيم الكاشف للكرب صنه عن كل الهلاك سيدي خير النبي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم قدمتني مشربي كلمتني يا نبي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم هدياني إلى طريق القادري المجتبي لا إله إلا الله محمد خير النبي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم رحيم المؤمنين اقبل دعاء عبد النبي أحمد علي وصحبه تابعي خير النبي صلى الله على محمد صلى
பைத்தை ஆதபாய் நின்றோதி வாழ்த்திய பேர்க்கெல்லாம் மகிமை சேர் ஹைருன் நபி வல்லல் ஷஃபாத்துடன் சொர்க்கம் நிஅமா தும்லிகாவும் அருள் புரிவாய் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ஷைனில்லாஹ் யா அப்துல் காதிர் முஹ்யித்தீன் ஃபில் கல்பி ஹாதிர் ஜிலானி லில்லாஹி பாதிர் அல் மதத் யா அப்துல் காதிர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். الحمد لله رب العالمين رحمة للعالمين شفيع المذنبين جد الحسن والحسين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وجد وعلم أهل بيت أطهار دولة الأكبر غوث العالم محي الدين أبي محمد سيد عبد القادر الحسني والحسيني جعفري الجيلاني رضي الله تعالى فاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்களின் 13வது தலைமுறை வாரிசான பேரரான குதுபுல் ஆலம் ஜெத்துல் கரீம் السيد محمد قاسم ولي الله رضي الله عنه صاحب الجزيري நாயகம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் கௌஸத் தாரைன் என்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விஷயத்தை விரிவா விளக்கமா சொன்னா கௌஸுல் ஆலத்துடைய 13வது தலைமுறை பேரப்புள்ள கவரத்தி குத்துபா சையீத் முகமது காசிம் அலில்லாஹி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. காசிம் அலில்லாஹ் நாயகத்துடைய உக்துடைய சகோதரி உடைய மகள் சையீதா ஆயிஷா பின்தி அஸ்ஸையீத் முஹம்மது அல் ஐதுரூசி ரலியல்லாஹு அன்ஹு. சையீதா ஆயிஷா பின்தி அல் குதுப் அஸ்ஸையீத் முஹம்மது அல் ஐதுரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த சையீதா ஆயிஷா பின்தி குதுப் அஸ்ஸையீத் முஹம்மது அல் ஐதுரூசி யாரு? கண்ணூர் மூரல் புகாரி தங்கள் அப்பா நாயகத்தோட பெத்த உம்மா. புகாரி தங்கள் நாயகத்தை பெத்த உம்மா பேர் என்ன? சையீதா ஆயிஷா. அவங்க ஐதுரூசிய கபீலா சையீதா. சையீத் முஹம்மது அல் ஐதுரூசி பெரிய குத்துபா அவங்க மாஷா அல்லாஹ். மதீனா முனவ்வராக்கு முஃப்தியாவும் இருந்தவங்க. அவங்களோட திருமகள் தான் சையீதா ஆயிஷா. சையீதா ஆயிஷா அவங்களுக்கும் குத்துபு ஜமான் அஸ்ஸையீத் முஹம்மது அல் ஹுசைனி அல் ஹசனி அல் புகாரிக்கும் திருமகனாராத்தான் கண்ணூர் மௌலல் புகாரி அப்பா நாயகம் பிறக்கிறாங்க. அப்போ கண்ணூர் மௌலல் புகாரி அப்பா நாயகத்துடைய உம்மாவுக்கு மாஷா அல்லாஹ் முர்ஷிது முரப்பி ஷேக் யாருன்னா காசிம் அலில் அப்பா நாயகம். காசிம் அலில் அப்பா நாயகத்துடைய முரீதா சையீதா ஆயிஷா புகாரி தங்கள் அப்பாவுடைய உம்மா. கண்ணூர் மௌலல் புகாரி தங்கள் அப்பா நாயகம் மௌலிதுல் கரீமானது அப்பாவுடைய ஹோலி பெர்த் பிளேஸ் மாஷா அல்லாஹ் கவரத்தி ஐலண்ட் மாஷா அல்லாஹ் ஜசீர். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சையீதா ஆயிஷா
அல்-ஐதுரூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌலல் புகாரி அப்பா நாயகர் உம்மா எப்போதும் ஒரு வாரத்தில் எல்லா நாளும் 4 தவறாமல் ஒரு 4 மிஸ் பண்ணாமல் அவங்க முர்ஷிதை போய் பார்ப்பாங்க. ஒரே இடம் தானே ஜசீரா தீவில். காசிம் அலிலா அப்பாவை எப்போதுமே காணுவான். அவங்களுக்கு சொந்த மாமாவும் கூட முர்ஷிது கூட. செய்த ஆயிஷாவுக்கு உமா கூட பிறந்த காக்கா எல்லர் பிரதர் காசிம் அலிலா அப்பானா. இப்போ ஆஷால ஒரு சமயத்தில் செய்த ஆயிஷா அவங்களோட முர்ஷித் முரபியான முகமது காசிம் அலிலா நாயகத்தை காண போகும்போது காசிம் அலிலா அப்பா பெரிய குத்துப், பெரிய ஹவுஸ் மாஸ்டர். காதிரியா, ரிஃபாயியா, சிஷ்தியா, சுஹ்ரவர்தியா இப்படி உள்ள அகாபிர் ஜலீலுல் கத்ர் துருக்குடைய பெரிய குத்துபுல் மஷாயிக் மாஷா. ஏராளமான இன்சும் ஜின்னும் காசிம் அலிலா அப்பாவுடைய முரீதுங்கள் குத்தாம்கள் மாஷா. காசிம் அலிலா அப்பா நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல எப்போதும் கூட்டம் நிரம்பி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும் மாஷா. அப்பாவுடைய வஜ்ஹுல் கரீம் ஜியாரத் ஷரீஃப் இருக்கு மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் காசிம் அலிலா அப்பாவோட ஜியாரத் ஷரீஃப் என்ன நம்மளை ஹெலிகாப்டர் பண்ணி காசிம் அலிலா அப்பாவோட நாளையும் காசோட கொண்டு போவார். அப்பா மதம் செய்வாங்க மாஷா. எந்திரிக்கிறதுக்கு என்ன அவர் கற்பனை பண்ணா கௌரவத்தை கொடுத்துருவாங்க. அவ்வளோ நூறு காசு வந்துச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு சமயத்துல சையதா ஆயிஷா காசிம் அலிலா அப்பா நாயகத்தை காண போகும்போது உனக்கும் நிறைய துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன வாப்பா அவருக்கு மட்டும் செய்யறாங்க நினைக்காத மாசா, உனக்கு செய்யாம இருக்கணும் மாசா. பார்க்கறத பார்த்தா என்ன பார்வை அப்படி மட்டும் திரும்ப நம்ம கந்தூரை போடாமல் வந்துட்டோமோன்னு நினைச்சேன். இப்போ மாஷால்லா என்ன குத்துபு ஸமான் சையத் முகமது காசிம் அலிலா அப்பானை செய்த ஆயிஷா பார்த்த உடனே எழுப்பி நின்றாங்க மாஷா. பெரிய கூட்டம் அப்பா முன்னாடி. செய்த ஆயிஷாவுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க கன்ஃபியூஸ் ஆச்சு. நம்மளை பார்த்து இறங்குனாங்களா இல்லை வேற யாராவது பெரிய குத்துபுமார்கள் அவங்களுக்கு ஹுதூராக இருப்பாங்க. மஹபூப இலாஹி ஹாஜா நிசாமுதீன் அவருடைய நாயகம் பயான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சர்க்காருடைய தர்பார் ஷரீஃப்ல வெகு நேரம் எழுப்பி ரொம்ப நேரம் நின்றாங்க மஹபூபா மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு கீழே சர்க்கார் எந்திரிச்ச உடனே எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா, எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க. ஹாஜா நசீருத்தீன் பெரிய பெரிய நிசாமுதீன் அவருடைய ஹலீஃபா ஹாஜா பந்தா நவாஸ் நாயகருடைய வாப்பா சையத் முகமது யூசுப் அல் ஹுசைனி எல்லாம் எழுப்பி நிற்கிறாங்க மாஷா. இது நேரத்துக்கு பிறகு உட்கார்ந்த பிறகு மஹபூப் பாக் சொன்னாங்க, ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு இப்போ வந்திருந்தாங்க மாஷா அல்லாஹ். நான் வஹதத்துல் வஜூதை பற்றி பயான் செய்துக்கிட்டு இருந்ததை ஷேகுல் அக்பர் வந்து சொன்னாங்க, நிசாமுத்தீன் நான் எந்த விஷயத்தை பயான் செஞ்சனோ அதே விஷயத்தை தான் நீங்களும் செய்கிறீங்க மாஷா அல்லாஹ். என் கொள்கையில தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு தாக்கீது கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லு மாஷா அல்லாஹ் சொன்னாங்க மஹபூப ஆயிஷா. அது மாதிரி செய்த ஆயிஷா நினைச்சுக்கிட்டாங்க குத்துபு ஸமான் சையத் முகமது காசிம் அலிலாவுடைய ஹதரத் ஷரீஃப்ல பெரிய அகாபிர் குத்துபு கௌசி யாராவது ஹுதூராக இருப்பாங்க, அதுக்காக எழுப்பி நின்றுருப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஷேக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க. மறு சமயம் ஷேக் ஜியாரத் செய்ய போகும்போதும் குத்துபு ஸமான் சையத் முகமது காசிம் அலிலாம் இருந்து பயான் செய்துட்டு இருந்தவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆரிஃபின்கள், அஹ்லுல்லாக்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ். என்ன அதே மாதிரி செய்த ஆயிஷா அவங்கள பார்த்த உடனே குரல் புகாயா பாட அம்மாவை பார்த்த உடனே அவங்க தையபா பார்த்த உடனே முகமது காசிம் அலிலா அப்பானா எழுப்பி நின்றாங்க மாஷா. அப்போ உமா பார்த்தாங்க, என்ன போன தரம் நம்ம வந்தவங்க எழுப்பி நின்றாங்க, இப்போ நிற்கிறாங்களே என்ன. சரி அடுத்த தரம் பார்த்துட்டு நம்ம கேட்டுறணும்னு சொல்லி முர்ஷிதை பார்த்து வேற வெளியே ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டான். 3ஆம் தரம் சில தினங்களுக்கு பிறகு போகும்போது அப்போ முக்கியமான டாபிக் பயான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குத்புல் ஆரிஃபீன் ஜத்துல் கரீம் சையத் முகமது காசிம் அலில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாருன்னு சொன்னேன், ஹவுசுல் ஆலத்துடைய 13வது ஜெனரேஷன் மாஷா. புரிஞ்சா நான் ரஜுமா ஆண்டவங்க 11வது பேரப்புள்ள, காசிம் அலிலா அப்பானாயும் 13வது பேர். காசிம் அலிலா அப்பாவுடைய வாப்பாவோட வாப்பா எல்லாம் அவங்கள இருக்கிறாங்க கர்நாடகா மாஷா. புரிஞ்சா
அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன அது மாதிரி செய்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரும்போது குத்துபுல் ஆலம் சையத் முகமது காசிம் அலிலாப்பா எழுந்திருச்சாங்க. அப்போ பாஷாலா ஒரு புகையாப்பா நான் திரும்ப முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு விளக்கம் கேட்காம நான் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு மாமா தானே, மாமா வீடு தானே, வீட்டு உள்ள போய் இருந்துட்டாங்க. மஜ்லிஸ்லாம் முடிச்சுட்டு காசிம் அலிலாப்பா நான் வந்தவொன்னு கேட்டாங்க, எஜமானே ஒவ்வொரு தரமும் நான் வரும்போது தங்களை காண வரும்போது தாங்கள் எலும்பி நிற்கிறீங்களே மாஷால்லா, நான் தங்களோட புள்ள மாஷால்லா, நான் ஒரு சின்ன ஒரு அது என்ன பார்த்துட்டு தாங்க பெரிய குத்துபுலால எலும்பி நிற்கிறீங்களே, என்ன அதோடைய மாரிஃபா என்ன, விளக்கம் என்னன்னு சொல்லி அப்போ குத்துபுல் ஆலம் சையத் முகமது காசிம் ரலியல்லாஹு தஆலா அப்பா நாயகம் லிசானுல் கரீமால மௌலானா புகாரி நாயகம் தெரியும் முத்தைபா சையதா ஆயிஷா பின்த் குத்துபு ஜமான் சையத் முகமது ஐதுருஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிஷார செஞ்சாங்க, எனது அருமை திருமகளே, நான் உங்களை பார்த்துட்டு அடிமை நிற்கல, உங்கள் வயிற்றில் வச்சிருக்கிற மாணிக்கம் இருக்குது, அவர் பெரிய ஹவுசத்தாரை, அவரை போல ஒரு ஹவுஸு இதுவரைக்கும் வந்ததில்லை, இனி வரப்போகிறதும் இல்லை மாஷா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹவுஸை தங்களுடைய மனைவியத்தில் வச்சிருக்கிறீங்க. என்ன அந்த மாணிக்கத்துடைய ஃபைவு பறக்கத்து அவரோட மதது இனாயத்து எனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எந்திரிச்சிருக்கிறேன் சொன்னான். அப்போ தான் அம்மாவுக்கே புரியும் தான் ஹாமிலா இருக்குது மாஷா. அவங்களுக்கே தெரியலை ஹாமிலானது, அது கூட காலங்கள்லாம் இருக்குதுல்ல, அது சப்ஜெக்ட் சகீரை நம்ம போகணும், எல்லாத்தையும் நம்ம பூரா கொஞ்சம் அப்போ பாவம் விட்டுருவோம். திறமைச்சா சாகி இருக்கிறப்பட வாசெல்லாம் வாசிக்கலாம், கொஞ்சம் அந்த ஆளுக்கு பார்க்கட்டும், இதை பார்த்துட்டு ஒழுங்காக வந்து கவனிச்சிடும். நினைச்சா என்ன ஆசைக்கு அது ஹக்கை கொடுத்துரும், அவரோட ஹக்கை வந்து கொடுத்துரும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன காசிம் அலிலாப்பா நான் என்ன சொன்னாங்க, மகளே உங்கள் வயத்தில் வச்சுக்கிற பெரிய மாணிக்கம் இது வரைக்கும் அவரை போல ஒரு ஹவுஸ் வந்ததுமே நீ வரப்போறது இல்லை, அப்படிப்பட்ட ஹவுசத் தாரைன்னு தாங்கள் மணி வயத்தில் வச்சிருக்கிறீங்க. அந்த ஹவுசத் தாரைன் தான் சையது முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி வல் ஹசனி அல் புகாரி சாஹிப் கன்னூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபضل علينا البركات منه دهر الدارين மௌலா புகாரி அப்பா நாயகம் மாஷா. மௌலா புகாரி அப்பா நாயகத்துடைய ஒளிமயமான ஐனைனி ஷரீஃபைனுக்கு குர்ரத்தான புகாரி தங்கள் அப்பா நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு கண்களுக்கு குளிர்ச்சியான அருந்தவ செல்வம் அப்பாவுடைய ஆத்மீக வாரிஸ், அப்பாவுடைய ஆத்மீக வாரிஸ் மாஷா அல்லாஹ். முர்ஷிதுடைய ஆத்மீக வாரிஸ் தான் முரீதுங்கள். மௌலா புகாரி நாயகத்துடைய ஆத்மீக வாரிஸ் மாஷா அல்லாஹ். யாரு இன்னைக்கு நாம உருஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான அல் குத்பு தஹர் சையீதி மௌலாய் சையதுனா உமர் வலி அப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். அல்லஃப் அலிஃபுடைய முஸன்னிஃபான ஷேഖுனா உமர் அல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு குத்பு தஹர் அப்பா மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புள்ள ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பரம்பரையில் வந்த சுல்தானுல் உலமா அல் அரபு வல் அஜம் குதுபுத் தாரைன் ஃபகீஹுல் அஸ்ர் மாதிஹுர் ரசூல் ஷேഖுனா ஷேഖ் முஅல்லம் சையதுனா சதகத்துல்லாஹ் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஹஃபஸ அலைனல் பரக்காத் மின் அப்பா சதகத்துல்லாஹ் அப்பா நாயகத்துடைய திருமகளுடைய வாரிஸ். உமருடைய அப்பா நாயகத்தை பெற்ற பாப்பா சதகத்துல்லாஹ் அப்பா நாயகத்துடைய மகள வயிற்றுல பிறந்தவங்க மாஷா அல்லாஹ். சதகத்துல்லாஹ் அப்பா நாயகத்துடைய பேர பிள்ளையிலேயே பிள்ளை மாஷா அல்லாஹ். உமருடைய அப்பா நாயகம் சதகத்துல்லாஹ் அப்பா நாயகத்துடைய மகள் வழி வாரிஸ். அல்ஹம்துலில்லாஹ் உமருடைய அப்பா நாயகத்துடைய
சஹதுல்லா அப்பா நாயத்துடைய குடும்பமே மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதருடைய சையத் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் மீரான் சுல்தான் மீரான் முஹியுத்தீன் கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் தோஜஹான் பெரியதம்மா நாவராண்டவர்களுடைய கிருபா கடாட்சியத்தை பெற்ற குடும்பம் அது மாஷா. இந்த காலத்தில் என்னென்னமோ பட்டம்னா ஆளுகளுக்கு சொல்லிக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, எதையோ கராமத்துக்கிறாப்புல. சும்மா எலி ஓடுற மாதிரி விஷயத்தை பெரிய புலி ஓடுற மாதிரி சித்தரிக்கிற எமேஜ் பண்ணக்கூடிய காலமா இருக்குது இது. அவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் புலியையே மாஷா அல்லாஹ் எறும்பு மாதிரி மாஷா அல்லாஹ் ஓட்டினவங்க கராமத்து விஷயத்துல. சஹதுல்லா அப்பா நாயத்துடைய குடும்பம் மாஷா அல்லாஹ் கராமத்து, அவங்களோட வாழ்வே கராமத்து தான். நின்றாலும் கராமத்து, உட்கார்ந்தாலும் கராமத்து. நாம இன்னைக்கு உருஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான அல்லஃப் அலிஃபுடைய முசன்னிஃபான உமருடைய அப்பா நாயகத்துக்கு முதல் ஷேக் யாருன்னு சொன்னா காயல்பட்டினத்திலேயே உள்ள ஒரு பெரிய அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹ் அவுலாதுல வந்து சையீத் ஷேகுல் மஷாயிக் சையீத் முஹம்மது நுஸ்கி வலியுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, சையத் முஹம்மது நுஸ்கி வலியுல்லாஹி ரலியல்லாஹு அவங்களுக்கு லக்பு ஷாரிபுல் லபன் பால் குடி அப்பான்னு பட்ட அவங்களுக்கு. அவங்க தான் உமருடைய அப்பா நாயகத்திலே முதல் ஷேக். உமருடைய அப்பா நாயகத்திலே முதல் ஷேக். உமருடைய அப்பா நாயகம் ஷரியாத்துடைய எல்லா ஜிஹத்துடைய இல்முலையும் பெரிய பஹருல் புஹூர் ஆகும். பெரிய பஹருல் புஹூர். ஷரியத்தோட இல்ம சரியா படிக்கும் போது எங்க லாஹிர் பாத்தின் எல்லாம் வந்துடும். சிலர் நினைக்கிறாப்புல ஷரியத்து படிக்கிறது உலமாக்கள்கிட்ட, பாத்தினி இல்மு படிக்கிறது ஷேக்மார்கள்ட்ட, அது தவறான கான்செப்ட். ரெண்டுமே படிக்கிறது உஸ்தாதுக்கு தான். நீ ஷரஹுல் அக்கா இது ஒழுங்கா படிச்சா போதும் மாஷா அல்லாஹ். அதுல இல்மு லாஹிரும் இருக்குது, இல்மு பாத்தினும் இருக்குது மாஷா அல்லாஹ். நாம அதை ஒழுங்கா மஃபூமாக்காம விட்டா என்ன, அதுக்கு வரும்போது நம்ம டிராவல் பண்றோம்பா, ஒரு கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டோம், சாகிர் போய் மாசால ஒரு நெய் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அது அந்த அளவுக்கு என்ன விசேஷமா இல்லை. என்ன செய்வோம், சாப்பிட்டு கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிட கட்டி ஒழுங்கா நவந்து வரும்போது வேற ஏதாவது இன்னொரு கொஞ்சம் நேரம் வரும், ஒரு 1 hour 2 hours ஆகணும். ஒரு 10 hours ஜேர்னி இருக்குது. என்ன செய்வோம், ஒரு 2 hours ஆகணும்னு ஏதோ ஒரு கடை பாரு, ஒரு காஃபி அவளை கடை சாப்பிடும் சொல்லுவோம்ல. காரணம் என்ன, முதல்ல ஒழுங்கா சாப்பிட்டாரு. அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் நாம ஒழுங்கா படிக்காததுனால என்ன நாம நினைச்சு ரெண்டு வெவ்வேறு நடக்கணும். வெவ்வேறு அல்ல, புரிஞ்சா? இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இருக்கிற கூட்டத்துல நீங்க யாராவது உங்க பிரெயினை யாராவது மூட பிரெயின் இருக்குதுல, அத கண்ணால கண்டிருக்கிறீங்களா? யாராவது காணல? கண்டுக்கிறீங்களா காணலையா? கண்டதில்லை. இருக்குதுன்னு யக்கீன் இருக்குதா? இருக்கு. புரிஞ்சா? தாஜு தாஜரி புரிஞ்சு இல்லாம இருந்த முடியுமா? மாஷா அல்லாஹ். ஆனா அதே நேரத்தில் மூக்க பார்த்துருக்கிறீங்களா? மூக்கு கண்டுக்கிறீங்களா? இப்ப மூக்கு லாஹிரா இருக்குது, பிரெயின் பாத்தினா இருக்குது. அது பாத்தினா எங்கேயோ இருக்குது, உன்னோட தானே இருக்குது. சொல்றது புரிஞ்சா? உன்னோட தானே இருக்குது, வேற எங்கேயும் இல்லையே. அது அது போலதான் மாஷா அல்லாஹ் என்ன லாஹிரும் பாத்தினும் ஒன்னாதான் இருக்குது. நாம லாஹிர் பாத்தினுக்கு தவறான தௌஜீஹ் கொடுத்துறோம் மாஷா அல்லாஹ். அதனால லாஹிர் பாத்தின் ஃபிக்ஹ் உள்ளவர்கிட்டையும் பாத்தின் லாஹிர் இல்மு ஃபிக்ஹ் உள்ளவர்கிட்டையும் பாத்தின் என்ன அது காத்துல கணக்கு போடுற ஆள்கிட்ட போய் பேசணும். அப்படி நாம தப்பா விளங்கினதுனால இந்த புருடா கூட்டத்துக்கெல்லாம் என்ன அது ஒரு சான்ஸா போயிடுச்சு. ஆஹா நம்மகிட்ட வந்து மாட்டோம். விளங்குச்சா? இந்த குள்ள நரி அப்படியே உட்கார்ந்து யார் வந்து மாட்டுவான்னு உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்ப என்ன இவ வரும்போது எப்படி இருக்கு, அதுக்கு பைத்தியக்காரன் வர்றான், நம்ம வச்சு மசாலா அரைக்கிறதுக்கு தோதா போயிடுன்னு அவனுக்கு
விளங்குச்சா புரியுங்க? அப்ப லாஹிர் இல்மும் பாத்தின் இல்மும் என்ன ஒரே இடத்துல தான் படிக்கும். விளங்குச்சா? உட்கார்ந்து இருக்கிற ஆலிம் சமாருக்கு என்ன, நான் ஒரு இபரத் சொல்றேன், ஷரஹுல் அக்காயித் நம்ம ஒழுங்கா படிச்சா என்ன, அதுல லாஹிரும் இருக்குது பாத்தினும் இருக்குது. காரணம் என்ன, தஃப்தஸானிக்கு சாதாரணமா வரல. ஷேகுல் இஸ்லாம் சஅதுத்தீன் தஃப்தஸானி ரொம்ப மக்கா இருந்தாப்புல. உஸ்தாத் இதனால மண்டையில ஏறாது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவி கண்மணி நாயகம் தெய்வீக திவ்ய திருநாவுல இருந்து முபாரக்கான உமிழ்நீர் நாயகம் வழங்கினாங்க. மாஷா அந்த வழக்கத்தை கொண்டு உஸ்தாதே தாஜுப் ஆகிற அளவுக்கு அங்க என்ன ஞானம் பொங்கிடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லிசானுல் ஹக்குல் கரீமால தபர்ருகாத் ஷரீஃப் வந்த சஅதுத்தீனுடைய கல்புல லாஹிர் மட்டும் தான் வருமா, பாத்தின் வராது. அப்போ புரியுதா? இங்க நமக்கு முக்கிய அஹ்மத் ரசூல் மாஷா அல்லாஹ். நம்ம கான்செப்ட் இஸ்கே முஹம்மதி, நம்ம மக்சத் என்ன, ரஹ்மத்தல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமுடைய அதீமு ஷான் மாஷா அல்லாஹ் குவத். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க மஷாயிக்மார்கள் மாஷா அல்லாஹ் முர்ஷித நாடி போனாங்கன்னா ஏதோ ஒரு பாத்தின்ல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த படிக்க போல லாஹிரையும் சேர்த்து சரிப்படுத்த போனாங்க. லாஹிர ஒழுங்கா படிக்கும் போது அங்க பாத்தின் ஹாசில் ஆகும். மாஷா லாஹிர் ஒழுங்கா படிக்கும் போது அங்க மாஷா அல்லாஹ் இல்முல் பாத்தின் அங்க ஜாரி. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஷரியத்தை பேணி ஷரஹுக்கு எந்த நிலையிலும் முரண்படாத தஸவுஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். புரியுது? அது முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ஃபக்ஹுல் அஸ்ர் முரளியப்பா நாயகம் பெரிய குதுப். அவங்களோட முதல் ஷேக் யாரு? ஷேகுல் மஷாயிக் சையது முஹம்மது நுஸ்கி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. திக்ரு சாலிஹின் கஃபாரத்து. சாலிஹின்களுடைய திருநாமத்தை சொல்வது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமன் பிஷார செய்றாங்க. நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்றோம். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சானா இல்லையாங்கிறது அல்லாஹ் ரசூல் ஆகும். ஆனா சாலிஹீனுடைய திக்ர் ஷரீஃப்ல நம்ம ஷாமில் ஆகும்போது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் என்ன கன்ஃபார்மா ரப்புல் ஆலமீன் அஃபூ செய்துட்டான். நமக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை அல்லாஹ் நமக்கு என்ன நசீபாக்கி வச்சிட்டாங்கிறது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் வந்ததுவல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகாத உறுதி செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக். ஆமீன். மாஷா அல்லாஹ் ஷாரிபுல் லபன் அவங்களுக்கு லக்கப் என்ன பால் குடிய பான் சொல்லி பேர். மாஷா விளங்குச்சா? அவங்கள்ட்ட தான் முதல் பயத். எதுக்கு சொல்ல வரேன்னா கராமத்து இருந்த ஆளுக்கு என்ன பெருசா என்ன பேசிக்கிட்டு அப்படி செஞ்சா அப்படி இப்படி செஞ்சா அப்படி விளங்குச்சா? இந்த நுஸ்கி வழியில் இருக்கிறாங்களே இவங்க தான் உமருடைய அப்பா நாயத்துக்கு முதல் ஷேக்கு. உமருடைய அப்பா நாயத்துடைய கராபத்தில் உள்ள உமருடைய அப்பா நாயத்துடைய அவங்களுக்கு என்ன ரொம்ப நெருக்கமான கராபத் அகல்ல உள்ள ஒரு மூமினத்தான வலியத்தான ஒரு வலியத்து. அவங்க பேரு முஹம்மது ஆயிஷா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா. சொர்க்கத்தும்மான்னு பேர் அவங்களுக்கு. நுஸ்கி வழியிலாட முறியுது சொர்க்கத்தும்மான்னு பேர் முகமது ஆயிஷா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா. புரியுதா? மாஷா அல்லாஹ். அவங்க நுஸ்கி வழியிலாட முறியுது. அவங்க எவ்வளவு பெரிய கராமத்துள்ள சீதேவின்னு சொன்னா சொர்க்கத்தும்மா அவங்களோட தோழி மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் சொன்னாப்புல பயங்கரமான சன்லைட் கடுமையான சம்மர் டைம். ஏன்னா தோழி மாதிரிலாம் சொன்னாப்புல வந்து தோழி மழை பெய்ய வைங்கண்ணா உஷ்ணம் தாங்கலை. அந்த காலத்துல ஏறி ஏசியலாம் சூடு தாங்கலை கடுமையான வெயிலா இருக்குது ஏன்னா மழை பெய்ய வைங்கம்மான்னு சொன்னாங்க. அப்போ சொர்க்கத்துமா சொன்னாங்க அல்லாவே சேகநாயகம் துணிமணி எல்லாம் துவைச்சி காய போட்டிருக்குது. முஸ்து ஒளியில் அப்பாட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டிருக்குது. ஏன்னா இப்போ மழை பெஞ்சா அது ஹுர்மத்தல். அல்லாஹ் எந்த நிலையில் நடந்தாலும் முர்ஷிதுக்கு அவங்க செய்யக்கூடிய இக்ராம் தாதீம் மசால். அதனால நான் என்ன ஒன்று செய்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுக்கு எல்லா தோழிமாரனா ஒரே வீட்டுக்கு வாங்க. ஏன்னா ஒரு வீட்டு முற்றத்தில் மட்டும் மழை பெய்ய வைக்கிறேன்னு சொன்னாங்க. மாசா மழை பெய்ய வச்சாங்க. மாசா இஷாரா செஞ்சாங்க. ஒரு வீட்டு முற்றத்தில் மட்டும் கிளவுட்ஸ் வந்துச்சு. மாஷா அல்லாஹ் கார்மேகம் சூழ்ந்தது மழை பெய்தது.
எவ்வளவு பெரிய கராமத்துள்ள செய்தா விளங்குச்சா? இந்த காலத்துல சும்மா சில பேர் தசவுக்குன்னு சொன்னா சண்டை போடுறது நினைச்சுக்கிறான், பைத்தியக்காரன். சண்டை போடுறது அல்ல தசவுஃப், கிளிப் போட்டு காட்டுறது அல்ல தசவுஃப். அதெல்லாம் என்ன? பொய்யான ஏமாத்துக்கார வழி. ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹதத்துல் வஜூத்ல என்ன, அவங்க பெரிய சூரியன். குத்புல் ஆரிஃபின் ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹதத்துல் ஷுஹூத்ல பெரிய சூரியன். வஹதத்துல் வஜூதுக்கு நேர் எதிரான ஆப்போசிட் கொள்கையில் உள்ளவங்க. சொல்றது புரியுதா? ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி வஹதத்துல் வஜூத்ல உள்ளவங்க, ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி வஹதத்துல் ஷுஹூத்ல உள்ளவங்க. ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் மீட் பண்றாங்க. ஒரு நாள் மீட் பண்றாங்க மாஷா. என்ன மீட் பண்ணும்போது ரெண்டு பேருடைய அஹ்பாபுகள் இருக்கிறாங்க, ரெண்டு பேருடைய முரீதின்கள் முஹிப்பீன்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மேலேயே நல்லெண்ணம் இல்லாத முஃப்தரீன்கள் இருக்கிறாங்க. என்னன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் கொள்கையில உள்ளாரு. இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கும் போது பெரிய சண்டை வரும். அந்த சண்டையை நாம பயன்படுத்திக்கலாம். நாம எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அப்ப கிளிப்பு இல்லை. அதனால என்ன, அதை எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு பெரிய கூட்டம் நிற்கிறான். ஒரு இரவு முழுக்க, ஒன் டே, ஒரு நைட், ஃபுல் நைட் பாதல் இஷா டாக்கிங் ஆரம்பிச்சு. ஃபஜர் வரையிலையும் ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு, ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பேசினாங்க. பாதல் ஃபஜர் இப்னு அரபி ரலியல்லாஹு வந்தவொடனே எல்லாரும் ஓடி வந்து, நாயகமே தங்களுடைய சந்திப்பு, முகாலமா, முஹாதசா எப்படி இருந்துச்சு? ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி மாதிரி சுன்னத்த நபவியால காமிலான முகம்மலான ஒரு ஜாத்து ஷரீஃபை நான் கண்டதே இல்லை மாஷா. இது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்த ஷரீஃபை இத்திபா செய்யறதுல காமிலான முகம்மலான ஒரு ஜாத்து ஷரீஃபை ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி போல நான் கண்டதே இல்லை. யார் சொன்னா? ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா. வேற நினைச்சா ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா. எல்லாருக்கும் என்ன அப்படியே புஸ்ஸுன்னு போயிட்டான். ஆஹா, நம்ம நினைச்ச இப்னு அரபி என்ன ஆளு இவரு அப்படின்னு சொல்லி ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி பத்தி ஏதாவது என்ன இன்காரா, ஆப்போசிட்டா, ஃபசாதா கருத்து பேசணும். இது என்ன, இது பெரிய ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி ஃபேன் மாதிரி பேசுறாப்புல இப்னு அரபின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆள் என்ன முகம்னா எல்லாருக்கும் சுருங்கி போயிடுச்சு. அங்க ஓடணும் யார்கிட்ட? ஷஹாபுதீன் சுஹ்ரவர்திட்ட. நாயகமே, நைட்டு ஃபுல்லா இப்னு அரபியோட தாங்கள் முகாலமா டாக்கிங் பண்ணீங்கள, அவர் வஹதத்துல் கொள்கையில் உள்ள ஆள் இல்லை, எப்படி? ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த தௌஹீதுல இப்படி ஒரு ஜௌஹரத்துல் தௌஹீதுடைய இல்முல இவ்வளவு ஒரு விசாலமான பெரிய ஒரு அல்லாமத்துல் ஆலம நான் கண்டதே இல்லை மாஷா அல்லாஹ். எனக்கு பல விஷயங்கள் தெளிவானுச்சு. ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி நாயகத்துடைய சுஹபத் ஷரீஃப் போல என் வாழ்க்கையில அவங்களுடைய சுஹபத் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத்துல் அக்பர் எனக்கு சொன்னாங்க ஷஹாபுதீன் சுஹ்ரவர்தி. அப்போ அவுலியாக்கள் மசாலா என்ன, சண்டை போடுறதோ ஒருத்தர் நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, புரிஞ்சா, போன வருஷம் இப்படி சொன்னியே, இதல்ல. அவங்க போன வருஷமே ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு, அதெல்லாம் கலந்து போகிட்டே இருக்கிறாரா. அப்போ கராமத்துல என்ன, எவ்வளவு பெரிய கராமத்து. சொர்க்கத்துமா என்ன சொன்னாங்க, ஷேக் நாயத்துடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டு இப்ப என்ன மழை பெய்ய வச்சா துணிமணி காய்ச்சிக்கிட்டு இருக்குது, அப்பாட துணியெல்லாம்
அதனால என்ன, எல்லாரும் ஒரே வீட்டுக்கு வாங்க. ஒரு வீட்டு முற்றத்தில் மட்டும் என்ன செய்யறேன், முத்தத்துல மழை பெய்ய வைக்கிறேன்னு. ஒரு வீட்டு முத்தத்துல மழை பெய்ய வச்ச அளவுக்கு மாஷா அல்லாஹ் மாதிஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குலக்குழுந்தான புனித குடும்பத்துல என்ன கராமத்தை நிறைஞ்ச ஆண்கள் மட்டுமில்ல, அவுலியாக்கள் பெண்களும் இருந்தாங்க. ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும். அப்படி உள்ள மாதிஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்துல தான் நாம இன்னைக்கு உருஸ் பாரசீகள் அரூசுல் கரீமான குத்துபு தஹரு ஷேഖனா உமர் தாஹிர் ரலியல்லாஹு தஆலா வனஃபானா மின் பரக்காத்திஹி ஆமீன். மாஷாஅல்லாஹ் என்ன பரக்கறாங்க. சரி, அப்பாட முதல் ஷேഖ் சையத் முகமது நுஸ்கி வலியுல்லா. அப்படியே மாஷாஅல்லாஹ் அப்பா பெரிய ஃபகீஹுல் அஸர் ஆனாங்க. ஹரமைனி ஷரீஃபைன்ல தர்ஸ் நடத்தினாங்க. புரிஞ்சா? அப்பாவுக்கு பெரிய ஹாஜத் உண்டு. மூரல் புகாரி அப்பா நாயத்தை வந்து பார்க்கறேன்னு சொல்லி. புரிஞ்சா? அவுலியாக்களுடைய விஷயங்கள் என்ன, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சில நேரங்கள்ல அது மாலும் ஆவாது. புரியுது? அதுக்கு அவங்க தலபு செய்வாங்க, இன்கார் செய்ய மாட்டாங்க. இன்கார் செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க தலபு செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. மசா கண்ணூர் மூரல் புகார் நாயத்துடைய முரீதன்கள் எல்லாம் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, மூரல் புகார் நாயத்தை மூரல் புகாரி அப்பானை கூப்பிடுறாங்க சகீர் சொல்லி. இப்படி போறது லப்பைக் செய்தியாக சொல்லுவா. அப்படிதான் அப்பாவை கூப்பிடுற பழக்கம். இது இந்த விஷயத்துல என்ன குத்துபுன்னு சொல்லலாம், ஹவுசுன்னு சொல்லலாம், யார சொல்லலாம்னு முரீதுன்னு கூப்பிடுறாங்க. இது அது நமக்கு விளங்கல, அது எப்படியோ தெரியலையே அதோடைய விஷயம் என்ன அங்கிறதுல இன்கார் செய்யல. அத விளங்கணுங்கிற மாதிரி நஃப்ஸ் அதுக்கு இன்கார் பண்ணுது. ஆனா கல்பு இல்லை இல்லை, நீ உனக்கு புரியல, யார்கிட்டையும் பேசல, யார்கிட்டையும் என்ன இது கண்ணூர்ல ஒரு பெரிய ஆவலியாக்குறாங்கன்னா எல்லாரும் போய் அவங்கள யார சொல்லலாம்னு கூப்பிடுறாங்க. அப்படி யார்கிட்டையும் அடுத்த ஆள்கிட்ட போய் இன்கார் பண்ணல. நஃப்ஸுக்கு கல்பு கிடையில, தனக்குள்ளேயே பெரிய ஒரு போராட்டமா இருந்துச்சு. யாருக்கு முருடைய பணத்துக்கு காணணும்னு ஆசையா இருக்குது, நஃப்ஸ் தடுக்குது. இப்படிமா இருந்துச்சு. அப்பா மாஷா அல்லாஹ் ஹரமைனி ஷரீஃபைன் இருக்கும்போது மக்கா முக்கர்ரமால மதீனா முனவரால அந்த காலத்துல இருந்து பெரிய பெரிய சாதாத்துமார்கள், பெரிய பெரிய ஷேஃபுல் மஷாயிகான நாதாக்களை எல்லாம் போய் முருடைய பான சந்திக்க போகும்போது, எங்கேருந்து வரீங்க? ஹிந்துலேருந்து வரும். ஹிந்தா? அப்போ அங்கே ஹிந்துல மாஷா அல்லாஹ் ஹவுசத் தாரைன் சையத் முகமது மௌலா ஜலாலின் புகாரி இருக்கிறாங்களே, அவங்க நீங்கள் பார்க்கலையா? முருடைய பானை அதுக்கு அப்படியே நச்சுன்னு அடித்த மாதிரி மண்டையில் மாஷா அல்லாஹ். யாரை போய் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ் என்ன கேட்கறது, நீங்கள் என்ன அவங்கள பார்க்கல, எங்கே வரீங்களா? கடைசியில் மாஷா அல்லாஹ் முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்கு போனால் நிச்சயம் போய் முலல் புகார் நாயத்தை காணாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி மாஷா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு காயல்பட்டினம் வந்த பிறகு மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப ஹாஜத்தோட சந்தோஷமா முரளி அப்பா நாயகம் முருள் புகார் நாயகத்தை காணணும்னு சொல்லி வரும்போது வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு முருள் புகாரி அப்பான வீட்டுக்கு. அன்னைக்கு பயங்கர மழை, கடுமையான காற்று மழையும் புயல் தூக்கம். அது என்ன ஸ்ட்ரீட் லைட்லாம் உள்ள சமானம் இல்லை. புரிஞ்சா? பயங்கர காற்று மழை இருட்டு. அதில் தட்டி தரமடிச்சு நடுஜாமத்தில் மிட் நைட்டில் வந்து மூலல் புகாரி நாயகத்துடைய பைத்து ஷரீஃப் வாசலில் வந்து நிற்கிறாங்க உமர் தாஹிர் நாயகம். அப்பாவுக்கு மனசுக்குள்ள என்ன, இது நடு ஜாமமாக இருந்தது, நாயகம் இஸ்திராத்து ஓய்வு எடுத்தாங்கன்னா இல்லை இபாதத்தில் இருந்தாங்கன்னா நம்ம போய் கதவத்தை டிஸ்டர்ப் பண்ண யோசிக்கிறாங்க. நிற்க முடியலை, காற்று மழையும். புரிஞ்சா? இப்படிமா சரி கையை வச்சு பார்க்குறாங்க. லேசாக கதவுல இப்படி கையை வச்சாங்க, மண்ணாச்சு ஆனால் உள்ளது ஒரு கர்ஜன குரல். ஊருடைய பானா நடுங்கி போயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையீதி சொல்லிட்டு மாஷா சொன்னாங்க. நாயமே உமர் காஹிர், முன்கிர் உமர். நஃப்ஸ்ல வர இன்கார் வந்துட்டு அந்த உமரா? நாயமே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க எஜமான். அப்பா உடனே கதவை முரளிய பானா மாஷா சையீதி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மூலல் புகார் நாயகத்துடைய கதமைனி ஷரீஃப் என்ன அதோட என்ன முடிஞ்சு. உமர் காஹிர்ங்கிற அந்த ஜாத்து ஷரீஃபில் ரூஹுல் குதுஸ் யாரு? அஸ்ஸையீது முஹம்மது மௌலா ஜலாலி ஹுசைன் அல் அஸ்ஸரி அல் புகாரி மாஷா அல்லாஹ் என்ன
உமர் காஹிர்ங்கிற ஜாத்து தண்ணி குடிச்சிட்டு உமர் காஹிர்ங்கிற தண்ணி குடிச்சிட்டு உமர் காஹிர்ங்கிற ஜாத்து ஷரீஃப்